நிறுத்துங்கள். நீங்கள் எங்க அமர்ந்திருந்தாலும் நேராக உட்கார்ந்து உங்கள் முதுகெலும்பின் கீழ்ப்பகுதியில் உங்கள் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். உங்கள் முதுகெலும்பு முடியும் இடம் கீழே சரியாக உங்கள் இருக்கைக்கு மேலே. ஒரு கணம் அங்கேயே இருங்கள். உங்களுக்கு என்ன தோன்றியது? ஒரு சிறிய சூடு இருக்கலாம், ஒரு சிறிய கூற்று உணர்வு இருக்கலாம். வேலவை ஒன்றுமில்லை. ஆனால் நீங்கள் கவனம் செலுத்திய இடம் சாதாரண இடமல்ல. உங்கள் பரந்த செல்வம் மறைந்திருக்கும் இடம் இதுதான். காத்திருங்கள். அது எப்படி? பணம் வங்கியில் உள்ளது. பணம் கடின உழைப்பிலிருந்து வருகிறது. பணம் அதிர்ஷ்டத்திலிருந்து வருகிறது. ஆனால் நண்பர்களே, உங்கள் கடின உழைப்பு, உங்கள் அதிர்ஷ்டம், பணத்தை ஈர்க்க அல்லது விரட்ட உங்கள் அனைத்து சக்தியும் இந்த ஒரு புள்ளியால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்று நான் உங்களிடம் சொன்னால் என்ன செய்வது? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் பெரிய முனிவர்கள் உலகின் மிகப்பெரிய உண்மைகளில் ஒன்றாக இருக்கும் ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்தனர். மனித உடலில் ஆற்றல் அதிகமாக குவிந்துள்ள 7 மையங்கள் இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர். 7 சக்கரங்கள். இந்த 7 சக்கரங்களில் முதலாவது, மிக குறைந்த மற்றும் மிக அடிப்படையானது மூலாதார சக்கரம். வேர் என்றால் வேர், அடித்தளம் என்றால் அடித்தளம். உங்கள் முழு இருப்பும் தங்கியிருக்கும் புள்ளி. உங்கள் சக்தி எல்லாம் எழும் இடம் இதுதான். உங்கள் வாழ்க்கை நிலையானதா, நிலையற்றதா, செழிப்பானதா அல்லது கஷ்டமானதா, முன்னேற தைரியமா அல்லது பயமா என்பதை தீர்மானிக்கும் மையம் இது. நீங்கள் தியானம் செய்த அதே இடம் இதுதான். ஆனால் ஒரு கணம் பொறுங்கள். உங்கள் சொந்த வாழ்க்கையை பாருங்கள் என்று நான் விரும்புகிறேன். இது உண்மையிலேயே உங்களுக்கு நடக்கிறதா? உங்கள் சம்பளம் மாதத்தின் முதல் தேதியில் வருகிறது. நீங்கள் ஒரு மனக்கணக்கீட்டை செய்கிறீர்கள். இந்த முறை நான் கொஞ்சம் சேமிப்பேன், இந்த முறை நான் கொஞ்சம் முதலீடு செய்வேன், இந்த முறை ஏதோ வித்தியாசமாக இருக்கும். ஆனால் மாத இறுதிக்குள் அந்த பணம் எங்கே போனது என்று உங்களுக்கு தெரியாது. அது உங்கள் கைப்பிடியில் உள்ள மணல் உங்கள் விரல்களில் நழுவுவது போல. ஒவ்வொரு முறையும் நீங்கள் எப்போதாவது பெரிய கனவு கண்டிருக்கிறீர்களா? ஒரு தொழிலை தொடங்க நினைத்தீர்களா? ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்க நினைத்தீர்களா? ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்குள் ஒரு குரல் கிசுகிசுத்தது. இது நடக்குமா என்று யாருக்கு தெரியும்? இது வேலை செய்யுமா என்று யாருக்கு தெரியும்? அது உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது. நீங்கள் அங்கேயே நின்று விட்டீர்கள். கனவு அங்கேயே புதைக்கப்பட்டது. ஒரு முறை மட்டுமல்ல, மீண்டும் மீண்டும். எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போதும், வீடு அமைதியாக இருக்கும் போதும், இரவில் உங்கள் மனம் இன்னும் அமைதியடையவில்லையா? நீங்கள் படுக்கையில் படுத்துக்கொண்டு கூரையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒன்றன் பின் ஒன்றாக கேள்விகள் மனதில் எழுகின்றன. நாளை என்ன நடக்கும்? அடுத்த மாதம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அவர்களின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள். அவர்களுக்கு எப்போது சொந்த வீடு கிடைக்கும்? அவர்களின் முழு வாழ்க்கையும் இப்படிதான் இருக்குமா? பதில்கள் இல்லை, வெறும் கேள்விகள், வெறும் அமைதியின்மை. உங்களை தூங்கவிடாமல் தடுக்கும் ஒரு அறியப்படாத பயம். நீங்கள் காலையில் சோர்வாகவும் களைப்பாகவும் எழுந்திருக்கிறீர்கள். நாள் மீண்டும் தொடங்குகிறது. நண்பர்களே, இந்த சோர்வு வெறும் உடல் ரீதியானதல்ல. இந்த சோர்வு உள் ஆன்மாவின். கேளுங்கள், இது உங்கள் தவறு அல்ல. இது கடின உழைப்பின் பற்றாக்குறை அல்ல. இது உங்கள் விதி அல்ல. இது உங்கள் திறன்களை பற்றிய கேள்வி அல்ல. இது ஒரு மூடிய கதவு. சமஸ்கிருதத்தில் மூலாதார சக்கரம் என்று அழைக்கப்படும் கதவு. உங்கள் மந்தமான ஆற்றலின் மையம் நீண்ட நேரம் மூடப்பட்டு விழித்தெழுவதற்கு காத்திருக்கிறது. அதை எழுப்புவது இன்னும் உங்கள் சக்திக்குள் உள்ளது. ஒரு நபரின் மூலாதார சக்கரம் தடுக்கப்படும் போது அவர்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அல்லது எத்தனை தந்திரங்களை முயற்சித்தாலும் பணம் நிலைக்காது என்று நமது முனிவர்கள் கூறுவார்கள். ஏனென்றால் பிரச்சனை வெளிப்புறமானது அல்ல, அது உள்ளே உள்ளது. செயலற்ற நிலையில் விழித்தெழுவதற்காக காத்திருக்கும் அந்த ஆற்றல் மையத்தில் இந்த சக்கரம் விழித்தெழும்போது, இந்த ஆற்றல் மையம் செயல்படுத்தப்படும் போது எல்லாம் மாறுகிறது. வாழ்க்கையை பற்றிய உங்கள் பார்வை மாறுகிறது. மிக முக்கியமாக, எந்த வெளிப்புற புயலாலும் அசைக்கப்படாத ஒரு நிலைத்தன்மை உள்ளிருந்து வருகிறது. ஆனால் காத்திருங்கள், இந்த சக்கரத்தை எவ்வாறு எழுப்புவது என்பதை நான் இன்னும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். முதலில் இந்த புள்ளி ஏன் இவ்வளவு சக்தியை கொண்டுள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமது வேதங்களும் தந்திர நூல்களும் இதை ஏன் செல்வம் மற்றும் செழிப்புடன் தொடர்பு படுத்துகின்றன? நவீன அறிவியல் இதை பற்றி என்ன சொல்கிறது? மிக முக்கியமாக, உங்கள் மூலாதார சக்கரம் மூடப்பட்டதா அல்லது திறந்ததா? அதை நீங்கள் எப்படி அடையாளம் காண முடியும்? ஏனென்றால் நீங்கள் வேரை புரிந்து கொள்ளாவிட்டால் ஒரு மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதால் எந்த பயனும் இருக்காது. எனவே தயாராகுங்கள், ஏனென்றால் அடுத்த சில நிமிடங்களில் உங்கள் உடலின் மிகவும் வாய்ந்த ஆற்றல் மையத்தின் இரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட யோகிகள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டது. இன்று வரை உங்களுக்குள் செயலற்ற நிலையில் உள்ளது. மூலாதார சக்கரம். சமஸ்கிருதத்தில் மூல் என்றால் வேர், ஆதர் என்றால் அடித்தளம், சக்கரம் என்றால் சுழலும் ஆற்றல் மையம். எனவே மூலாதார சக்கரம் என்பது உங்கள் முழு இருப்புக்கும் மூலமான ஆற்றல் மையம், உங்கள் அடித்தளம். இந்த சக்கரம் உங்கள் முதுகெலும்புக்கு கீழே அமைந்துள்ளது. அந்த இடம் சமஸ்கிருதத்தில்
பெரினியம் என்று அழைக்கப்படுகிறது. இது உங்கள் முதுகெலும்பும் உங்கள் உடலின் அடிப்பகுதியும் சந்திக்கும் இடமாகும். பண்டைய தந்திர நூல்கள் இதை 4 இதழ்களை கொண்ட ஒரு சிவப்பு தாமரை என்று விவரிக்கின்றன. மேலும் அதன் விதை மந்திரம் லாம், ஒரே ஒரு எழுத்து. ஆனால் இந்த ஒற்றை எழுத்தின் அதிர்வு சக்தி மிகவும் ஆழமானது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக யோகிகள் இந்த ஒற்றை மந்திரத்தால் தங்கள் மூல சக்தியை எழுப்பி வருகின்றனர். இப்போது இந்த சக்கரத்தை பற்றி நமது பண்டைய நூல்கள் என்ன சொல்கின்றன என்பதை கேளுங்கள். 7 சக்கரங்களின் விளக்கமான இந்த பண்டைய தந்திர உரை 7 சக்கரங்களின் முதல் விரிவான விளக்கத்தை வழங்குகிறது. குண்டலினி சக்தி செயலற்ற நிலையில் இருக்கும் இடம் மூலாதார சக்கரம் என்று அது கூறுகிறது. ஒரு சுழலை சுற்றி சுருண்ட ஒரு தூங்கும் குண்டலினி சித்தரிக்கப்பட்டுள்ளது, ஒரு பாம்பை போல. இந்த சக்தி செயலற்ற நிலையில் இருக்கும் வரை மனித வாழ்க்கையில் ஒரு முழுமையின்மை இருக்கும், அமைதியின்மை, ஒரு உறுதியற்ற தன்மை இருக்கும். ஆனால் அது விழித்தெழும்போது ஒரு நபரின் முழு ஆற்றல் அமைப்பும் மாறுகிறது. கீழிருந்து மேல், வேர்கள் முதல் உச்சம் வரை இந்த விழிப்புணர்வோடு செல்வம் மற்றும் செழிப்புக்கான உண்மையான அடித்தளமான நிலைத்தன்மை, தைரியம், தன்னம்பிக்கை வருகிறது. வலுவான வேர்களை கொண்டவர்களுக்கு லக்ஷ்மி அல்லது செழிப்பு வருகிறது என்றும் மூலாதார சக்கரம் இந்த வேர்களை வலுப்படுத்துகிறது என்றும் நமது முனிவர்கள் கூறினர். இப்போது நவீன அறிவியல் இதை பற்றி என்ன சொல்கிறது என்பதை கேளுங்கள். உங்கள் முதுகெலும்பின் அடிப்பகுதியில் நரம்புகளின் சிக்கலான வலையமைப்பு உள்ளது. இது கோசிஜியல் நரம்பு பின்னல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நரம்புகள் உங்கள் கர்ப்பப்பை மூளையுடன், விஞ்ஞானிகள் அமிக்தாலா என்று அழைக்கும் பகுதியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளன. நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்களா அல்லது ஆபத்தில் இருக்கிறீர்களா, நிலையானதா அல்லது பயமாக இருக்கிறீர்களா என்பதை தீர்மானிக்கும் பகுதி இந்த பகுதி. தொடர்ந்து பயம் மற்றும் பாதுகாப்பின்மை நிலையில் இருக்கும்போது உடலின் கார்டிசோலின் அளவு, மன அழுத்த ஹார்மோன் அதிகரிக்கிறது. நிதி பதட்டத்தை தொடர்ந்து அனுபவிப்பவர்கள் இந்த பகுதியில் அதிக மன அழுத்தத்தை அனுபவிப்பதாக ஆராய்ச்சி காட்டுகிறது. இதன் பொருள் உங்கள் பண பயம், உங்கள் நிதி பாதுகாப்பின்மை உங்கள் மனதில் மட்டுமில்லை, அது உங்கள் உடலில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நமது முனிவர்கள் மூலாதார சக்கரம் என்று அழைத்த அதே புள்ளியில் வாழ்கிறது. நமது யோகிகள் தங்கள் பயிற்சி மூலம் எந்த ஆய்வகமோ அல்லது இயந்திரமோ இல்லாமல் கண்டுபிடித்தது நவீன நரம்பியல் மூலம் படிப்படியாக உறுதிப்படுத்தப்படுகிறது. இப்போது உங்கள் மூலாதார சக்கரம் மூடப்பட்டதா அல்லது திறந்ததா என்பதை கண்டறியவும். இந்த அறிகுறிகளை நீங்கள் அனுபவித்தால் உங்கள் மூலாதார சக்கரம் தடுக்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முதலில் பணத்தை பற்றிய எண்ணம் பயத்தையும் பதட்டத்தையும் தருகிறது. இரண்டாவதாக, எந்த ஒரு புதிய முயற்சியையும் தொடங்குவதற்கு முன்பு நீங்கள் 1000 முறை யோசிக்கிறீர்கள், மேலும் பெரும்பாலும் நீங்கள் தொடங்கவே முடியாது. மூன்றாவதாக, பணம் வருகிறது ஆனால் நீடிக்காது. நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது குறைவாகவே உணர்கிறது. நான்காவது, வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான மந்த நிலை இருக்கிறது. நீங்கள் முன்னேற விரும்பினாலும் உங்கள் கால்கள் தரையில் சிக்கிக் கொண்டிருப்பது போல. ஐந்தாவது, இரவில் விவரிக்க முடியாத பயம், வெளிப்படையான காரணமின்றி விவரிக்க முடியாத அமைதியின்மை. இந்த அறிகுறிகளில் 3 அல்லது அதற்கு மேற்பட்டவற்றை நீங்கள் அனுபவித்தால் உங்கள் மூலாதார சக்கரம் நிச்சயமாக விழித்தெழுவதற்கு காத்திருக்கிறது. இப்போது அதை எப்படி எழுப்புவது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். முதல் முறை, தரையிறக்கம். தினமும் காலையில் புல் அல்லது மண்ணில் 10 நிமிடங்கள் வெறுங்காலுடன் நடக்கவும். கண்களை மூடிக்கொண்டு பூமியின் சக்தி உங்கள் கால்கள் வழியாக உங்கள் நாணல்களுக்கு பாய்வதை உணருங்கள். பண்டைய நூல்கள் இதை பூமி சம்பர்க் விதி என்றும் நவீன அறிவிய விதை பூமிமயமாக்கல் என்றும் அழைக்கின்றன. தரையில் வெறுங்காலுடன் நடப்பது கார்டிசோலின் அளவை குறைத்து நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துகிறது என்று ஆராய்ச்சி காட்டுகிறது. இரண்டாவது முறை, லாம் மந்திரத்தை பயிற்சி செய்தல். நேராக உட்கார்ந்து கண்களை மூடிக்கொண்டு மெதுவாக உங்கள் மனதிலோ அல்லது உதடுகளிலோ லாம் 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 என்று மீண்டும் சொல்லுங்கள். இந்த மந்திரத்தின் அதிர்வெண் மூலாதார சக்கரத்தின் ஆற்றலுடன் நேரடியாக ஒத்துப்போகிறது. தினமும் காலையில் 5 நிமிடங்கள் மட்டுமே உள்ளிருப்பு நிலைத்தன்மை வெளிப்படுவதை நீங்கள் உணர்வீர்கள். மூன்றாவது முறை, மூலாதார சுவாச முறை. உங்கள் மூக்கின் வழியாக 4 எண்ணிக்கையில் ஆழ்ந்த மூச்சை எடுங்கள். இப்போது உங்கள் மூச்சை 4 எண்ணிக்கைகளுக்கு பிடித்து உங்கள் முதுகெலும்பின் மிக குறைந்த புள்ளியில் முழுமையாக கவனம் செலுத்துங்கள். பின்னர் மெதுவாக 8 எண்ணிக்கையில் மூச்சை விடுங்கள். இந்த செயல்முறையை ஒவ்வொரு காலையிலும் 5 நிமிடங்கள் வெறும் வயிற்றில் 5 முறை செய்யவும். முதல் வாரத்திற்குள் வித்தியாசத்தை நீங்கள் உணர்வீர்கள். இப்போது மூலாதார சக்கரம் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். அது எங்கே இருக்கிறது, அது ஏன் தடுக்கப்படுகிறது, அதை எழுப்புவதற்கான வழிகள் என்ன. ஆனால் நண்பர்களே, இப்போது நான் உங்களுக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியூட்டும் ஒன்றை சொல்லப் போகிறேன். ஏனென்றால் இதுவரை நாம் மேற்பரப்பை மட்டுமே தார்த்திருக்கிறோம். உண்மையான மர்மம் இப்போதுதான் தொடங்குகிறது. வரலாற்றின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் வளமான பேரரசுகள் சிலவற்றின் பின்னால் ஒரு ரகசியம் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா?
சாணக்கியர் என்பது இன்றும் கூட மூலோபாயம் மற்றும் செழிப்பு பற்றிய எண்ணங்களை தூண்டும் ஒரு பெயர். பொருளாதாரத்தின் தந்தை, மௌரிய பேரரசின் படைப்பாளர். இந்த மனிதர் ஒரு சாதாரண பிராமண சிறுவனை இந்தியாவின் மிகவும் சக்தி வாய்ந்த பேரரசராக மாற்றினார். ஆனால் சாணக்கியர் ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல, அவர் ஒரு திறமையான யோகியும் கூட என்பது சிலருக்கு தெரியும். மேலும் அவர்களின் இரகசிய நூல்கள் செழிப்பின் முதல் விதி வெளிப்புறமானது அல்ல என்று கூறுகின்றன. உள் அடித்தளம் வலுவாக இருக்கும்போது மட்டுமே வெளிப்புற உத்திகள் செயல்படும். அந்த அடித்தளத்தை அவர்கள் மூலசக்தி, வேராற்றல் என்று அழைத்தனர். நமது முனிவர்கள் மூலாதார வேராற்றல் என்று அழைக்கும் அதே விஷயம். ஒரு நபர் தனது மூல ஆற்றலில் தேர்ச்சி பெறும்போது அவர்களின் முடிவுகள் மாறும் என்று சாணக்கியர் தனது சீடர்களுக்கு கற்பித்தார். அவர்களின் தன்னம்பிக்கை மாறுகிறது. தன்னம்பிக்கை இருக்கும் இடத்தில் வாய்ப்புகள் பின்தொடர்கின்றன. செல்வம் இயற்கையாகவே வருகிறது. இது ஒரு தத்துவம் அல்ல, அது ஒரு நடைமுறை உண்மை. இப்போது யோகிகளின் ஆழமான ரகசியத்தை கேளுங்கள். பல வருட பயிற்சிக்கு பிறகு மூலாதார சக்கரத்தின் முழுமையான கட்டுப்பாட்டை பெற்ற பயிற்சியாளர்கள் தங்கள் வாழ்க்கையில் அசாதாரண மாற்றத்தை அனுபவித்தனர். சராசரி மனிதர்கள் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் பீதி அடைகிறார்கள். அவர்கள் வேலையை இழந்தால் என்ன செய்வது? அவர்களின் வணிகம் சரிந்தால் என்ன செய்வது? நாளை என்ன நடக்கும்? இந்த பயம் ஒவ்வொரு முடிவிலும் அவர்களை பலவீனப்படுத்துகிறது. அது ஒவ்வொரு வாய்ப்பிலும் அவர்களை பின்னுக்கு இழுக்கிறது. ஆனால் மூலாதாரத்தை எழுப்பிய பயிற்சியாளர் எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படாமல் இருந்தார். புயல்கள் வரலாம், இழப்புகள் ஏற்படலாம், உலகம் தலைகீழாக மாறலாம். ஆனால் உள்ளே அசைக்க முடியாத நிலைத்தன்மை, ஆழமான அமைதி இருந்தது. ஒரு பெரிய மரத்தின் வேர்கள் எந்த புயலாலும் பிடுங்க முடியாத அளவுக்கு ஆழமாக உள்ளன. இந்த நிலைத்தன்மையிலிருந்து உண்மையான தன்னம்பிக்கை பிறகிறது. பெரிய முடிவுகளை எடுக்கவும், பெரிய கனவு காணவும், அந்த கனவுகளை அடையவும் உங்களுக்கு தைரியத்தை தரும் தன்னம்பிக்கை. கனவுகளை நிஜமாக மாற்றும் ஆற்றலை இது வழங்குகிறது. அதனால்தான் நம் முனிவர்கள் லக்ஷ்மி ஆழமான வேர்களை கொண்டவர்களின் வீட்டில் தங்குவதாக சொல்லி வந்தார்கள். இப்போது மிகவும் ஆச்சரியமான விஷயத்தை கேளுங்கள். நவீன உளவியலில் மாஸ்லோவின் தேவைகளின் படிநிலை என்று ஒரு கருத்து உள்ளது. ஆப்ரஹாம் மாஸ்லோ 1947இல் ஒரு கோட்பாட்டை முன்மொழிந்தார். ஒரு மனிதனின் முதல் மற்றும் மிக அடிப்படையான தேவை பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை என்று அவர் கூறினார். இந்த தேவை பூர்த்தி செய்யப்படாவிட்டால், ஒரு நபர் உள்ளிருந்து பாதுகாப்பாக உணராவிட்டால், அவர்களால் தங்கள் முழு திறனையும் ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது. அவர்களால் ஒருபோதும் பெரிய கனவு காண முடியாது. அவர்களால் ஒருபோதும் உண்மையான செழிப்பை அடைய முடியாது. இந்த பாதுகாப்பும் எங்கிருந்து வருகிறது? நமது முனிவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மூலாதார சக்கரத்தை பற்றி பேசினர். 1943இல் மாஸ்லோ கண்டுபிடித்ததை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எந்த ஆராய்ச்சியும் இல்லாமல், எந்த கோட்பாடும் இல்லாமல், வெறுமனே தங்கள் சொந்த நுண்ணறிவு மூலம் அறிந்திருந்தனர். இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல. இது அந்த பண்டைய ஞானத்தின் சக்தி. மூலாதாரம் விழித்தெழுந்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதை கேளுங்கள். முதல் மாற்றம் பணபயம் மறைவது. பணமின்மை பயம் அல்ல, ஆனால் ஒவ்வொரு பெரிய வாய்ப்பிலிருந்தும் உங்களை தடுத்து நிறுத்திய ஆழமான ஆழ்மனதில் உள்ள பயம். இரண்டாவது மாற்றம் முடிவுகளை எடுக்கும் திறனை அதிகரிப்பதாகும். முன்பு நீங்கள் மணிக்கணக்கில் யோசித்தும் எதுவும் செய்ய முடியாமல் இருந்த இடத்தில் இப்போது ஒரு தெளிவும் உறுதியும் உள்ளது. மூன்றாவது மாற்றம் ஆற்றல் மட்டங்களில் அதிகரிப்பு. எதையும் செய்யாமல் இருந்த சோர்வு படிப்படியாக குறையத் தொடங்குகிறது. உடலுக்கு ஒரு புதிய உயிர் சக்தி வருகிறது. நான்காவது மாற்றம், இது மிக முக்கியமானது, நீங்கள் வாய்ப்புகளை பார்க்க தொடங்குவது. முன்பு இருந்த அதே வாய்ப்புகள், ஆனால் பயத்தின் காரணமாக கண்ணுக்கு தெரியாதவை. இப்போது அவை தெரியும். நீங்கள் அவற்றை பிடிக்க துணிகிறீர்கள். நண்பர்களே, இது வெறும் சுழற்சி அல்ல என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது உங்கள் முழு இருப்பின் அடித்தளம். இது உங்கள் மூச்சின் அடித்தளம், உங்கள் தைரியத்தின் அடித்தளம், உங்கள் செழிப்பின் அடித்தளம். நீங்கள் அதில் தேர்ச்சி பெற்றால் ஒருவேளை அது உங்கள் முழு வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கலாம். இது மந்திரம் அல்ல, இது தூய அறிவியல். இது ஒரு மத சடங்கு அல்ல. இது உங்களுக்குள் எப்போதும் இருக்கும் உங்கள் உடலின் ஆழமான அமைப்பை புரிந்து கொள்வது பற்றியது. மிக முக்கியமாக இது முற்றிலும் இலவசம். எந்த உபகரணங்களும் தேவையில்லை. விலை உயர்ந்த பயிற்சிகள் இல்லை, ஜிம் உறுப்பினர் இல்லை. உங்கள் தரை, உங்கள் மூச்சு, உங்கள் மந்திரம் மற்றும் உங்கள் விழிப்புணர்வு. 21 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 5 நிமிடங்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நமது முனிவர்கள் கண்ட உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை நீங்களே பாருங்கள். இப்போது எனக்கு ஒரு கேள்வி உள்ளது.
பணம் வருவது நின்றுவிட்டதாகவோ அல்லது ஒரு சிறந்த வாய்ப்பு அங்கேயே இருப்பதாகவோ நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? ஆனால் உங்களுக்குள் ஒரு பயம் உங்களை தடுத்ததுண்டா? தயவு செய்து கருத்துக்களில் சொல்லுங்கள். ஒவ்வொரு கருத்தையும் நான் படித்தேன். நண்பர்களே, நான் குண்டலினி சக்கரங்களை பற்றிய முழு பிளேலிஸ்ட் தொடரையும் உருவாக்குகிறேன். இதில் சுவாதிஸ்தான சக்கரம், மணிப்புர சக்கரம் மற்றும் அநாகத சக்கரம் போன்ற சக்தி வாய்ந்த ஆற்றல் மையங்களை பற்றி விரிவாக கற்றுக்கொள்வீர்கள். இப்போது சந்தா பொத்தானை கிளிக் செய்து மணியை அழுத்தவும். அதனால் நீங்கள் ஒரு வீடியோவையும் தவறவிடாதீர்கள். ஏனென்றால் அடுத்த வீடியோவில் உங்கள் தொப்புளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் ஒரு சக்கரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். சரியாக விழித்தெழுந்தால் அது ஒரு உள் நெருப்பை பற்ற வைத்து அது அனைத்து தடைகளையும் சாம்பலாக்குகிறது. அது ஒவ்வொரு தோல்வியையும் பலமாக மாற்றுகிறது. உலகில் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாத ஒரு நபராக உங்களை மாற்றுகிறது. சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறேன்.